நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து சுத்தமான நீர். எங்கள் ஊரில் வந்து பல நீர்நிலை இருக்குது. அதில் வந்து ஒரு குளத்துல மக்கும் குப்பை, மக்காத குப்பை, களி பொருட்கள், நெகிழி பொருட்கள் எல்லாம் அந்த குளத்துல வந்து இருந்துச்சு. அந்த குளத்தை வந்து மறுசீரமைக்க வேண்டும். மக்கள் பயன்பாட்டுக்கு எப்படி கொண்டு வர வேணும்னா, மக்கும் குப்பை, மக்காத குப்பை எல்லாத்தையும் தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போடலாம். வீட்டிலேருந்து வர கழிவுநீர் எல்லாத்தையும் அந்த குளத்துல வந்து சேர விடாமல் தடுக்கலாம். இதனால வந்து பல நோய்கள் வராமல் இருக்கும். மக்களும் வந்து அந்த குளத்தை உபயோகப்படுத்திக்கலாம். நம்ம சுத்தமான நீரை பெறணும் அப்படின்னா மழைநீர் சேகரிப்பு, நீர் சுத்திகரிப்பு மிக முக்கியம். மழைநீர் சேகரிப்பு அப்படின்னா பூமிக்கு அடியில் இருக்க நிலத்தடி நீரை வந்து உயர்த்துறது மூலமா விவசாயம் அப்புறம் பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துறதா மழைநீர் சேகரிப்பு. மழைக்காலங்களில் வந்து மழைப்பொழிவின் போது வந்துட்டு சிறிய பெரிய நீர்நிலைகளில் மழைநீர் சேகரிப்பது வந்து மிக முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம நீர் சுத்திகரிப்பு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நீர் சுத்திகரிப்பு அப்படிங்கிறது வந்து கழிவுப் பொருட்கள் எல்லாம் அகற்றி மனிதர்கள் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு கொண்டு வரதான் நீர் சுத்திகரிப்பு. அடுத்தபடியாக நம்ம மழைநீர் சேகரிப்பதோட நோக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். மழைநீரை வீணாக்காம சேமிச்சு வச்சோம்னா விவசாயத்துக்கு, குளிக்கிறதுக்கு பல தேவைகளுக்கு எல்லாம் பயன்படுத்திக்கலாம். மழைநீர் சேகரிப்பதோட நோக்கம் என்னன்னா, நோக்கத்தோட நன்மைகள் என்னன்னா, பூமிக்கு அடியில் இருக்க நிலத்தடி நீரை உயர்த்தணும்னா சுத்தமான நச்சுத்தன்மை இல்லாத தண்ணீரை நாம் பெறலாம். நீர் சுத்திகரிப்பு என்பது அசுத்தமான நீரை தூய்மைப்படுத்தி குடிக்கக்கூடிய நீராக மாற்ற வேண்டும். குடிக்கக்கூடிய நீராக மாற்ற வேண்டும் முறைகள் வந்து வடிகட்டுதல், தண்ணீரில் உள்ள திடப்பொருட்களை நீக்குதல், படிகமாக்கல், நீரை ஆவியாக்கி மீண்டும் திரவமாக்குதல். அடுத்தபடியாக வந்து நம்ம சுத்தமான நீரை பற்றி பார்க்க போகிறோம். சுத்தமான நீருக்கு எடுத்துக்காட்டு வந்து நச்சுத்தன்மை இல்லாத நீர், கிருமிகள் இல்லாத நீர், அசுத்தங்கள் இல்லாத நீர். இது எல்லாமே வந்து சுத்தமான நீருக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வந்து சுத்தமான நீரோட முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படை வந்து பல நோய்களை தடுத்தல். நோய் வந்து பாக்டீரியா, வைரஸ், கன உலோகங்கள், தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் இது எல்லாமே இருக்கிறது வந்து அசுத்தமான நீர் இல்லாமல் எனப்படுகிறது. நன்றி. நம்மள நோய் கிருமியில இருந்து பாதுகாக்கணும்னா நம்ம சுத்தமான நீரை பயன்படுத்த வேண்டும். நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து சுத்தமான நீர். எங்கள் ஊரில் வந்து பல நீர்நிலை இருக்குது. அதில் வந்து ஒரு குளத்துல மக்கும் குப்பை, மக்காத குப்பை, களி பொருட்கள், நெகிழி பொருட்கள் எல்லாம் அந்த குளத்துல வந்து இருந்துச்சு. அந்த குளத்தை வந்து மறுசீரமைக்க வேண்டும். மக்கள் பயன்பாட்டுக்கு எப்படி கொண்டு வர வேணும்னா, மக்கும் குப்பை, மக்காத குப்பை எல்லாத்தையும் தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போடலாம். வீட்டிலேருந்து வர கழிவுநீர் எல்லாத்தையும் அந்த குளத்துல வந்து சேர விடாமல் தடுக்கலாம். இதனால வந்து பல நோய்கள் வராமல் இருக்கும். மக்களும் வந்து அந்த குளத்தை உபயோகப்படுத்திக்கலாம். நம்ம சுத்தமான நீரை பெறணும் அப்படின்னா மழைநீர் சேகரிப்பு, நீர் சுத்திகரிப்பு மிக முக்கியம். மழைநீர் சேகரிப்பு அப்படின்னா பூமிக்கு அடியில் இருக்க நிலத்தடி நீரை வந்து உயர்த்துறது மூலமா விவசாயம் அப்புறம் பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துறதா மழைநீர் சேகரிப்பு. மழைக்காலங்களில் வந்து மழைப்பொழிவின் போது வந்துட்டு சிறிய பெரிய நீர்நிலைகளில் மழைநீர் சேகரிப்பது வந்து மிக முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம நீர் சுத்திகரிப்பு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நீர் சுத்திகரிப்பு அப்படிங்கிறது வந்து கழிவுப் பொருட்கள் எல்லாம் அகற்றி மனிதர்கள் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு கொண்டு வரதான் நீர் சுத்திகரிப்பு. அடுத்தபடியாக நம்ம மழைநீர் சேகரிப்பதோட நோக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். மழைநீரை வீணாக்காம சேமிச்சு வச்சோம்னா விவசாயத்துக்கு, குளிக்கிறதுக்கு பல தேவைகளுக்கு எல்லாம் பயன்படுத்திக்கலாம். மழைநீர் சேகரிப்பதோட நோக்கம் என்னன்னா, நோக்கத்தோட நன்மைகள் என்னன்னா, பூமிக்கு அடியில் இருக்க நிலத்தடி நீரை உயர்த்தணும்னா சுத்தமான நச்சுத்தன்மை இல்லாத தண்ணீரை நாம் பெறலாம். நீர் சுத்திகரிப்பு என்பது அசுத்தமான நீரை தூய்மைப்படுத்தி குடிக்கக்கூடிய நீராக மாற்ற வேண்டும். குடிக்கக்கூடிய நீராக மாற்ற வேண்டும் முறைகள் வந்து வடிகட்டுதல், தண்ணீரில் உள்ள திடப்பொருட்களை நீக்குதல், படிகமாக்கல், நீரை ஆவியாக்கி மீண்டும் திரவமாக்குதல். அடுத்தபடியாக வந்து நம்ம சுத்தமான நீரை பற்றி பார்க்க போகிறோம். சுத்தமான நீருக்கு எடுத்துக்காட்டு வந்து நச்சுத்தன்மை இல்லாத நீர், கிருமிகள் இல்லாத நீர், அசுத்தங்கள் இல்லாத நீர். இது எல்லாமே வந்து சுத்தமான நீருக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வந்து சுத்தமான நீரோட முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படை வந்து பல நோய்களை தடுத்தல். நோய் வந்து பாக்டீரியா, வைரஸ், கன உலோகங்கள், தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் இது எல்லாமே இருக்கிறது வந்து அசுத்தமான நீர் இல்லாமல் எனப்படுகிறது. நன்றி. நம்மள நோய் கிருமியில இருந்து பாதுகாக்கணும்னா நம்ம சுத்தமான நீரை பயன்படுத்த வேண்டும்.